பழைய அன்னம் ஏதாவது கொடு. பழைய அன்னம் எல்லாம் இல்லை. தளிகை செய்தால்தான் உங்களுக்கே போஜனம். பாத்திரத்திற்குள் என்ன இருக்கிறது? நேற்றைய தினம் தளிகை செய்த பழைய அன்னம் இருக்கிறது. இதைத்தானே சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த ஸ்ரீ வைஷ்ணவரிடம் கொடுக்க இருக்கிறதா என்று கேட்டேன். வருவோர் போவோருக்கெல்லாம் அன்னம் அளிக்க நம்மகம் என்ன சத்திரமா? சண்டை போட்டு சென்றவர்கள் மீண்டும் இங்கு வருவார்களா? சண்டை போட்டுவிட்டு சென்றார்களா? யார் யாருடன் சண்டை போட்டார்கள்? தவறு என் மீது இல்லை சுவாமி, எல்லாம் அந்த விஜயாவால் வந்தது. பெரியோர்களை தூக்கி எறிந்து பேசுவதும் கடிந்து கொள்வதும் சண்டை போடுவதும் முன்பெல்லாம் நீ இப்படி இருந்ததில்லை. எதனால் வந்தது இந்த மாற்றம்? உங்களுக்கு உங்கள் ஆச்சாரியர் முக்கியம் என்றால் எனக்கு என் ஆச்சாரம்தான் முக்கியம். உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். காலையில் இங்கு நிலவிய சூழ்நிலையால் சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் உன் தம்பி வெங்கடகிருஷ்ணனின் கல்யாணத்திற்கு சம்பந்தம் பேசியிருக்கிறார்களாம். ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் மூலமாக உன் அப்பா தகவல் அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் நீ ஸ்ரீபெரும்புதூரில் அவர்களுடன் இருப்பதுதான் உச்சிதம். அவர்களுக்கும் நீ அங்கிருப்பதுதான் உபகாரமாக இருக்கும். ஆமாம், விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஏன் உடனே வரவில்லை என்று அம்மா நிச்சயம் கேட்பார்கள். நான் நாளை காலை புறப்படுகிறேன். அதிகாலையிலேயே எழுந்து உங்களுக்கு தேவையான தளிகையும் செய்து விடுகிறேன். நாளை இரவிற்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டால் நாளை மறுநாள் நான் வந்து விடுவேன். இல்லை, அடியேனின் போஜனத்தை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். கோயிலிலோ அல்லது திருக்கச்சிநம்பி சுவாமிகள் மடத்திலோ அடியேன் பார்த்துக் கொள்கிறேன். நீ உடனே திரும்ப வேண்டாம். கல்யாணம் சம்பந்தமான பல வேலைகள் உனக்கு இருக்கலாம். அதனால் சில தினங்கள் நீ அங்கேயே தங்கியிரு. அதற்கு தேவையான எல்லா துணிமணிகளையும் எடுத்து வைத்துக்கொள். அப்படியென்றால் நீங்கள் எப்பொழுது வருவதாக இருக்கிறீர்கள்? அப்பா இதை பற்றி அவசியம் என்னிடம் கேட்பார். அடியேனின் கடமை என்ன என்று அடியேனுக்கு நன்றாக தெரியும். அதை நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். நீ புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை கவனி. சரி சுவாமி, நாளை காலை நான் புறப்படுகிறேன். எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும். ஆக வெங்கடகிருஷ்ணனுக்கு விரைவில் கல்யாணமா? வரதனுக்கு அர்ப்பணம். இத்தனை விரைவாக இந்த கல்யாண சம்பந்தம் ஏற்படும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் அவன் சித்தம். பொதுவாக நாம் நினைக்கின்றோம். எல்லாமே நாம் நினைத்து அது நடைபெற்றதும் நம்மால் தான் நடைபெற்றது என்று. ஆனால் எல்லாமே பரந்தாமன் தீர்மானத்தின்படிதான் நடக்கிறது. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும். இதை தஞ்சாவிற்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. வாமா தஞ்சா, உன்னை பற்றிதான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். தெரியும் தெரியும். என்ன கல்யாணமா? ஆமாம் தஞ்சா, திடீரென முடிவாயிற்று. நான் நாளை காஞ்சிக்கு வரலாம் என்றிருந்தேன். அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம் என்றுதான் எனக்கு தெரிந்ததும் நான் புறப்பட்டு வந்து விட்டேன். சரி, நீ மட்டும் தான் வந்திருக்கிறாயா?
மாப்பிள்ளை வரவில்லையா? முதலில் நான் வந்து விட்டேன், பிறகு அவர் வருவார். அது இருக்கட்டும், இந்த நற்செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது? என் அகத்துக்காரர் தான் சொன்னார். அதற்குள் அவருக்கு விஷயம் தெரிந்து விட்டதா? கௌசல்யா, விஷயம் எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்று பார்த்தாயா? எப்படியோ உனக்கும் தெரிந்து விட்டதல்லவா? கல்யாணத்திற்கு முன் உனக்கு தெரிவிக்காமலா இருந்திருப்போம். தெரிவிக்காமலா இருந்திருப்போமா? அப்படி என்றால் என்னிடம் தெரிவிக்காமலேயே கூட இந்த கல்யாணத்தை நடத்தி விடுவீர்களா? நாங்கள் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டும்? இது என்ன நம்மகத்து கல்யாணமா? இப்பொழுது நீங்கள் யாருடைய கல்யாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது என் பெரியம்மாவின் பேரன் நவநீத கிருஷ்ணனின் கல்யாணம். என் அகத்துக்காரர் நம் வேங்கட கிருஷ்ணனுக்கு கல்யாணம் என்றுதானே சொன்னார். என்னது, வேங்கட கிருஷ்ணனின் கல்யாணமா? என்னடி பேசுகிறாய்? அவன் படித்துக் கொண்டிருக்கிறான் அடி. அவனுக்கு எதற்கு இப்பொழுது கல்யாணம்? மாப்பிள்ளை நவநீத கிருஷ்ணன் என்றதும் உன் தம்பி வேங்கட கிருஷ்ணன் என்று தவறாக புரிந்து கொண்டிருப்பார். இல்லை அம்மா, அவர் தவறாக புரிந்து கொள்ளவில்லை. நன்றாக புரிந்து கொண்டுதான் என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நான் மீண்டும் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கையோடு துணிமணிகளை எடுத்து செல் என்று கூறியிருக்கிறார். என்ன தஞ்சா இப்படி உளறுகிறாய்? உனக்கு என்ன புத்தி மழுங்கி விட்டதா? முதலில் நீ இங்கிருந்து புறப்படு. இல்லை அப்பா, நான் இனி காஞ்சிக்கு போகப் போவதில்லை. இப்படியெல்லாம் நீ பேசுவது தவறு தஞ்சா. உங்கள் இருவருக்கும் ஏதாவது அபிப்பிராய பேதம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது சச்சரவு ஏற்பட்டிருந்தாலோ அதை பேசி தீர்த்துக் கொள்ளலாம். இதை போன்ற முட்டாள்தனமான முடிவெடுக்காதே தஞ்சா. முடிவை நான் எடுக்கவில்லை அப்பா, அவர் எடுத்து விட்டார். என்ன முடிவெடுத்து விட்டார்? இனிமேல் நான் அவருடன் இருக்கக்கூடாது என்று அவர் தீர்மானித்து விட்டார். தஞ்சா, மூர்க்கத்தனமாக ஏதாவது பேசாதே. அம்மா, எங்களுக்குள் 1000 அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் அவர் உள்ள குறிப்பை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவள் நான். அவர் இப்படி தெரியாமலோ அல்லது சரியாக காதில் வாங்கிக் கொள்ளாமலோ பேசுபவர் கிடையாது. நான் இனி அங்கு இருக்கக்கூடாது என்று முடிவு செய்த பின்புதான் அவர் செயல்பட்டிருக்கிறார். அவருடைய எண்ணம் என்ன என்பது இங்கு வந்த பிறகு இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. ஏதோ ஒரு வேகத்தில் உன்னை அனுப்பி வைத்திருக்கலாம், அதற்காக. இல்லை அம்மா, இது ஒரு வேகத்தில் அவர் எடுத்த முடிவு இல்லை. பல நாட்கள் சிந்தித்து அலசி ஆராய்ந்து எடுத்த முடிவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. தஞ்சா, இதனால் ஏற்பட போகும் விளைவுகளை பற்றி நீ புரியாமல் பேசுகிறாய். இல்லை அம்மா, நன்றாக புரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுநாள் வரை அவரை என் அகத்துக்காரராக மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் அந்த வட்டத்தின் வெளியே வந்து அவரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக, ஒரு சிரேஷ்டராக, சம்பிரதாயத்தின் காப்பாளனாக, மகோன்னதமான புருஷராக பார்க்கிறேன். இப்பொழுதுதான் எனக்குள் ஒரு தெளிவு பிறந்துள்ளது. நான் அவருடன் இல்லாமல் இருப்பதுதான் நான் அவருக்கு ஆற்றும் மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். அதுதான் அவருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. தஞ்சா, நீ ஏதோ குழப்பத்தில் பேசுகிறாய். நாளை நான் உன்னுடன் வருகிறேன். அவரிடம் நான் பேசுகிறேன். அம்மா. அப்பா, நான் மிகவும் தெளிவாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வித சுயநலமும் இல்லாமல் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இப்பொழுது நான் உங்கள் மகளாக பேசவில்லை, ஒரு உயர்ந்த சிரேஷ்டரின் பாரியாளாக பேசுகிறேன். அவர் மூலம் சம்பிரதாயத்திற்கு பல நல்லது நடக்க இருக்கிறது. அது என்னால் தடைப்பட்டு போக வேண்டாம். அது நடைபெற வேண்டுமென்றால் நான் விலகி இருப்பதுதான் நல்லது. இதை நான் வருந்தியோ வேதனைப்பட்டோ சொல்லவில்லை, பரிபூரண சம்மதத்துடன் தான் சொல்கிறேன். இப்பொழுதும் நான் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இத்தனை காலம் அவருடன் வாழ்ந்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். அவர் எடுத்திருக்கும் முடிவுதான் சரி. அதை உணர்ந்து அதற்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் என் கடமை, தர்மம், நியாயம் எல்லாமே. இனி அவருடைய தர்மம் எதுவென்று வரதன் தீர்மானிக்கின்றாரோ அதையே அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். பெருந்தேவி நாயகா,
ஹே பிரபு, சரணாகத வத்சலா, செந்தாமரை கண்ணா, அருள் தரும் பேரருளாளா, வரமளிக்கும் வரதா, ஹே கருணாமூர்த்தி, நீ காட்டியருளிய பெரிய நம்பி சுவாமிகளுக்கு நேர்ந்த அபசாரத்திற்கு காரணமான பாவியை கடாட்சித்து அருள். அடியேனின் குற்றங்களை திருத்தி அருள் வரதா. ஏ அத்திகிரி அருளாளா, போதும் அப்பா, போதும். இந்த சம்சார பந்த வாழ்க்கை போதும் வரதா, போதும். தொழுதெழும் தொண்டர்களின் பிறவிப்பிணி ஒழித்து அமரர்கள் துதிபாடும் பெரும் விசும்பாம் பரமபதம் அருளும் பேரருளாளா, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்கிறபடி பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு விலகியிருக்கும்படியான இந்த சம்சார பந்தம் இனி வேண்டாம் வரதா. இனி உன் சன்னதி, உன் சேவை, உன் ஆக்ஞை, உன் இச்சை என்று இருப்பதுதான் அடியேனின் நிலையாக நினைத்து உன்னை நாடி ஓடோடி வந்திருக்கிறேன் வரதா. அடியேனுக்கோர் பதில் உரைப்பீர், இந்த கடையேனுக்கோர் பதில் உரைப்பீர். உன் கட்டளை என்ன வரதா? பதில் சொல் வரதா, பதில் சொல். சொல்கிறேன். என்ன பதிலை எதிர்பார்க்கிறாய் ராமானுஜா? ஏற்கனவே உனக்கு நான் அளித்த 6 பதில்களை தாண்டி என்ன பதிலை நீ அறிய வேண்டும்? வரதா. ஆம், வரதனேதான். ஏ வரதா, ஏ பிரபு, நீர் அடியேனின் முன் பிரத்யட்சமாகி விட்டீரா? அடியேன் தன்யனானேன் பிரபு, தன்யனானேன். கருணாசாகரா, இன்னும் அடியேனை ஏன் சோதித்து விளையாடுகிறாய்? ஆச்சாரியரை தேடி ஸ்ரீரங்கம் ஓடினேன். தரிசித்து உபதேசம் பெற நினைத்தேன். ஆனால் தரிசித்ததோ ஆச்சாரியரின் சரமத் திருமேனியை மட்டும்தான். அரிய குணவானாகிய பெரிய நம்பி சுவாமிகளை அடைந்தும் இன்று பிரிந்து நிற்கிறேனே. உனதிரு சரங்களையே சரணென்று உறுதி பூண்டு உன் முன் நிற்கிறேன். உன்னை ஆச்சாரியனாக எண்ணி சரணடைந்து விட்டேன் வரதா. காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ என்று அடியேன் நன்கறிந்தேன். இன்னும் நீ அடியேனை இந்த சம்சார சாகரத்தில் வாட்டி வதைக்க வேண்டுமா வரதா? ராமானுஜா, 6 வாக்கியங்களை உனக்கு அருளிய போதே மற்றும் ஒரு வினாவோடு நீ இங்கு வருவாய் என்பதை நான் நன்கு அறிவேன். உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு காரணங்கள். அவை அனைத்தும் இவ்வுலக மக்களுக்கு பாடங்கள். நடந்த பல சங்கடங்களால் யாரையும் குறை சொல்வதற்கில்லை. அனைத்தும் என் சங்கல்பமே. உன் பாரியாள் தஞ்சமாம்பாள் ஒரு சுத்தாத்மா. அதனால்தான் உன்னை மணாளனாக அவள் பெற்றிருக்கிறாள். ஆனால் தஞ்சமாம்பாளுக்கு மட்டும் நீ சொந்தமல்லவே. இந்த தரணி முழுவதற்கும் சொந்தமானவன் நீ. அதனால்தான் என் சங்கல்பத்தின்படியே சில சூழ்நிலைகளை நான் உருவாக்கினேன். இதுநாள் வரையில் ஒரு மாணவனாக, ஒரு குடும்பஸ்தனாக நீ கற்றது, கற்பித்தது அனைத்துமே போதும். இனி நீ அடுத்த நிலைக்கு, ஒரு உன்னதமான நிலைக்கு உயரப் போகிறாய். நீ விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள். வேண்டும் வரத்தை தருவதற்காகவே வரதராஜனாக உன்முன் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டும் உனக்கு? பகவானே, வரதா, அடியேனுக்கு துரியாசிரமமான சந்நியாசாசிரமத்தை அருள வேண்டும். அதுவே அடியேன் யாசிக்கும் வரம். உன் விருப்பம் அதுவானால் தந்தேன் உனக்கு சந்நியாசாசிரமம். இக்கணமே நீ காஷாயம் தரித்துக்கொள். இனி நீ ஒரு ஊருக்கோ பிரதேசத்திற்கோ, ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சொந்தமானவன் அல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்குமே சொந்தமானவன் நீ.
நீ கை கொடுத்து உஜ்ஜீவிக்க வேண்டிய, கரை சேர்க்க வேண்டிய எத்தனையோ ஜீவ ஆத்மாக்கள் காத்து கிடக்கின்றன. நீ ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியனாக ஆக வேண்டும். அதன் மூலமாக ஒரு மலர்ச்சியை, மறுமலர்ச்சியை, ஒரு புரட்சியை நீ உருவாக்க வேண்டும். இதுவரை மறைபொருளாய் உள்ள பகவத் வசனங்களில் உண்மை பொருள் அனைவருக்கும் கிட்டும்படி ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். அனைவருக்கும் உகந்த உபாயம், வழி, சரணாகதியே என்ற உன்னத தத்துவம் எங்கும் ஒலிக்கும்படி செய்ய வேண்டும். பிறப்பின் பயனை ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டும். ஆழ்வார் அருளிய பொலிக பொலிகவென்ற சப்தத்தின் பொருள் உன்னால் விளங்க வேண்டும். ஆன்மீக பொக்கிஷத்தை அனைத்து தரப்பு மக்களுக்கும் அருளப் போகின்ற பவிஷ்யத் ஆச்சாரியராக நீ வீற்றிருக்க வேண்டும். இனி நீயே எதிகளுக்கெல்லாம் தலைவன், எதிராஜன். இளையாழ்வானாக இருந்த நீ இனிமேல் எதிராஜ ராமானுஜ முனி என்று என்னால் மொழியப்பட்டு அப்படியே மக்களால் அழைக்கப் பெற்று புகழ் பெறப் போகிறாய். வாழ்க எம் எதிராஜன், பொலிக எம் ராமானுஜன். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. மதத்தில் புரட்சி செய்த மகான் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்று காவியத்தின் முதல் பாகம் இன்றோடு இனிதே நிறைவு பெற்றது. சந்நியாச தர்மத்தை ஏற்று அவர் புரிந்த பல ஆன்மீக சாதனைகளையும் சமுதாய விழிப்புணர்வையும் சீர்திருத்தங்களையும் பகவானுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற உயர்ந்த தத்துவத்தையும் இத்தொடரின் இரண்டாம் பாகமாக வெகு விரைவில் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். வாழ்க ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியர், வளர்க அவரின் உயர்ந்த தத்துவம். அவர்கள் வரமாட்டார்கள். வரமாட்டார்களா? ஏன் வரமாட்டார்கள்? சண்டை போட்டு சென்றவர்கள் மீண்டும் இங்கு வருவார்களா? சண்டை போட்டுவிட்டு சென்றார்களா? யார் யாருடன் சண்டை போட்டார்கள்? தவறு என் மீது இல்லை சுவாமி, எல்லாம் அந்த விஜயாவால் வந்தது. தஞ்சா, உன் வலையில் விழுந்தது சாதாரண மீன் அல்ல, திமிங்கலம் என்று இப்பொழுதுதானே தெரிகிறது. வடிவு, என்ன பேசுகிறாய் நீ?